உக்ரைன் தாக்குதலில் ரஷ்ய அணுசக்தி பாதுகாப்பு படை தலைவர் உயிரிழந்திருக்கிறார். மாஸ்கோவில் மின்சார ஸ்கூட்டரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டு வெடித்து இந்த உயிரிழப்பானது நிகழ்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது மூத்த இணை ஆசிரியர் ஹரிஹரன் இணைப்பில் இருக்கிறார். ஹரிஹரன் வணக்கம். இது பற்றி உங்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க. 1000 நாட்களுக்கு மேலாக யுக்ரைன் ரஷ்ய போரானது தொடர்ந்து வருகிறது. இதுல அடுத்த ஒரு பரபரப்பு நிகழ்வாக யுக்ரைனுடைய கை இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது. யுக்ரைன் அதற்கு பொறுப்பும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ரஷ்யாவுடைய கெமிக்கல் வெப்பன் பிரிவுடைய தலைவராக கருதக்கூடிய லெப்டினன்ட் ஜெனரல் இகோர் கிரிலோவ் என்பவர் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ல வைக்கப்பட்டிருந்த குண்டு வெடித்து இறந்திருக்கிறார். அவரை லெஜிட்டிமேட் டார்கெட், ஏனென்றால் எங்கள் மீது நடத்தப்பட்ட ரசாயன தாக்குதல்ல இவர் குற்றம் சாட்டப்பட்டிருப்பவர். அதனால இந்த பதிலடி நடத்தப்பட்டிருக்கிறது என்று யுக்ரைன் இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டிருந்தது. ஏற்கனவே யுக்ரைன் தான் இதற்கு காரணம் என்ற அளவுல ரஷ்ய புலனாய்வு அமைப்புகள் கூறியிருந்த நிலையில யுக்ரைன் இதற்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டிருந்தது. கொல்லப்பட்ட இந்த கிரிலோவ் என்பவர் பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளால சாங்ஷன் செய்யப்பட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச சட்டங்களால தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரசாயன ஆயுதங்களை தயாரித்து அதை பயன்படுத்த இவர் காரணமாக இருந்திருக்கார் என்பது இவர் மீது குற்றச்சாட்டு. இவர் மீது பதிலடியாக யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது. யுக்ரைன் இவர் மீது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. மாஸ்கோ இதை எப்படி எதிர்கொள்ள போகிறது, இது மேலும் எஸ்கலேட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும்.